ஹாய், வெல்கம் டு சிட்டுக்குருவி ஹோம் லைஃப் ஸ்டைல். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி வரலட்சுமி விரதத்தை பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் வீடியோவில் நான் எப்படி விரதத்துக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன்றது ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு வாட்டி விசிட் பண்ணால் இந்த வீடியோ எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல 4 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி சாரீ ட்ராப்பிங் வேலை தான் தங்கச்சி பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு சாமியோட ஃபேஸ் ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. அதை கொக்கோனட் பவுடரும் சபீனா போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிடுறதுனால அது ரொம்பவே பிளாக்காக இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அத்தையும் தங்கச்சியும் டெக்கரேஷன் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா போனிக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முதல்ல மாவு கலக்கி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போவே நல்லா ஊர்னாதான் நெய்வேத்தியம் பண்ணும்போது நல்லா வரும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளாரே நான் சாமியோட ஃபேஸ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது ஆனதுக்கப்புறம் தங்கச்சி சாமியோட ஃபேஸை மேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் சாமியோட வெசல்ஸ் எல்லாத்துக்குமே குங்குமம், மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா சாமியோட கலசத்துக்கு தேங்காய் எல்லாமே க்ளீன் பண்ணி மஞ்சளை பூசி குங்குமத்தெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளாரையே தங்கச்சியும் சாமியோட ஃபேஸை மேக் ஓவர் பண்ணி முடிச்சிட்டா. அம்மாவும் மாவும் எல்லாம் கலக்கிட்டு அதுவும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. தேர்ஸ்டே நைட் நாங்கள் எல்லாம் படுக்கிறதுக்கு 11 o'clock ஆகிடுச்சு. குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு படுத்துட்டு ஹர்லி மார்னிங் அப்படின்னா வரலக்ஷ்மி நாள் ஹர்லி மார்னிங் 2 o'clock தான் நாங்கள் ஏந்திரிச்சு நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகி வேலை ஸ்டார்ட் பண்ணவே 3 o'clock ஆகிடுச்சு. 3 o'clock ஸ்டார்ட் பண்ணி 4 o'clock இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். சாமியை கரெக்டாக உட்கார ஸ்டார்ட் பண்ண டைமில் குழந்தைங்க எல்லாம் ஏந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி என்ன பண்ணுறாங்கன்னுட்டு நாங்கள் எல்லாம் ஏந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அவங்களே ஏந்திரிச்சிட்டாங்க. நைட்டெல்லாம் கண் முழிச்சு டெக்கரேஷன் பண்ணி மார்னிங் 4 o'clockலேருந்து 5 o'clock பிரம்ம முகூர்த்துக்குள்ளார நாங்கள் சாமியை கும்பிட்டு முடிச்சிடுவோம். ஆனால் இந்த வாட்டி மார்னிங் 9:15 to 10:15 நல்ல நேரம் இருக்கிறதுனால சரி அந்த டைம்லேயே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் 5வது வருஷம் நான் நோன்பு எடுத்துகிட்டு இருக்கிறது. இப்போ 4 o'clock ஆகிடுச்சு. நான் பிரம்ம முகூர்த்தத்தில் சாமியை வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு பலகைக்கு மஞ்சள் எல்லாம் நீட்டாக பூசிட்டு அதுக்கு 4 பக்கமும் குங்குமத்தை வச்சுட்டு பலகைய மேலே கோலத்தை போட்டுட்டு கோலத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே தாமிரத்தோட தட்டு வச்சுருக்கேன். தாமிர தட்டத்துக்கு 3 கைப்பிடி அரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு 1 ரூபாய் காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே தாமிரத்தோட குடத்தை வச்சுருக்கேன். இப்போது குடத்தில் 3/4 குடம் அரிசியை பச்சரிசியை போட்டுட்டு 3 விதமான ஃப்ரூட்ஸ் போட்டு 3 விதமான ட்ரை ஃப்ரூட் போட போகிறோம். அரிசி போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெத்தலை பாக்கு வச்சுட்டு அப்புறமா பொமோகிரானேட், ஆரஞ்சு, பனானா 3 விதமான ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாதாம், கிஸ்மிஸ் அண்ட் கேஷ்யூ 3மே வச்சுட்டு அதில் போட போகிறோம். எல்லாமே இப்போ அரிசி, ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு அதுவும் 3மே ஆச்சு. இதுவுமே எல்லாமே 3 விதத்தில் நாங்கள் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு குடத்துக்கு மேலே தாமிரத்தோட சொம்பு தான் வைக்க போகிறோம். குடம் என்ன குறிக்கும் அப்படின்னா சாமியோட வயிறு பகுதியை குறிக்கும். அரிசி, பழம், தானியம் போடுறதுனால எப்போவுமே நம்ம வீட்டில் அந்த பொருள் எல்லாமே நிலைச்சிருக்கணும்ன்றது தான் ஒரு நம்பிக்கை. சொம்பெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அத்தையும் தங்கச்சியும் சாரீ ட்ராப்பிங் சாமிக்கான அலங்காரத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளாரே மாவிலை தோரணம், வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, சாமி ரூம் ரெடி பண்ணுறது அன்னிட்டு இந்த வேலை நான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி சாமி ரூம் க்ளீனிங் எப்படி பண்ணி சாமி கும்பிட்டேன்றது நான் லாங் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனாலேயே இந்த வீடியோவில் நான் அதெல்லாமே காமிக்கலை. ஃபஸ்ட்டு நாம் கலசத்துக்கு என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா
மகாலட்சுமி சோழி ஆறு, கோமதி சக்கரம் ஆறு, யாலக்காய் ஆறு, லவங்கம் ஆறு, தாமரை விதை ஆறு, சிகப்பு கொன்றேன் மணி ஆறு, ஒரு தங்க நாணயம், ஒரு வெள்ளி நாணயம். எனக்கு தங்க நாணயம் இல்லாததுனால நான் ஒரு மோதிரம் போட்டிருக்கேன். மொத்தம் 8 ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். மஞ்சள், குங்குமம், பூ. இந்த 8 பொருள் போட்டதுக்கப்புறமா அஷ்ட தேவதைகள் உள்ளார இருக்காங்கன்னு நம்பி நினச்சி நம்ம வேண்டுதலை வச்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சொம்போட கலசம் வந்து சாமியோட நெஞ்சு பகுதியை குறிக்கும். சாமியோட ஃபேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி கலசத்துக்கு 5 மாவிலை வச்சுட்டு சாமியோட ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சாமி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா மங்களசூத்திரத்தை விரலி மஞ்சளில் 5 முக்கி இருக்கணும். 5 நூலில் ஒரு கயிறு பண்ணி 3 முடிச்சு போடணும். யார் நோன்பு எடுத்து பண்ணுறாங்களோ அவங்க தான் இதெல்லாமே பண்ணணும். கலசத்துக்கு போடுற பொருளாகட்டும், மஞ்சள் கயிறில் தாலி கட்டுறதாகட்டும் எல்லாமே நோன்பு எடுக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும். அலங்காரத்தை யார் வேணாலும் பண்ணலாம். நாங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அம்மா வந்து பருப்பெல்லாம் வேக வச்சு போலிக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா ஒரு பிக் கன்ஃபியூஷன்லேயே பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போவுமே சாமிக்கான நைவேத்திய வெசல்ஸில் தான் பண்ணுறது. அது எப்போ பண்ணுறதை விட டபுள் மடங்கு பருப்பு வெந்துடுச்சு. இது என்னதான் பண்ணுறது, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. கர்நாடகா ஸ்பெஷல் ஒப்பட் சாறு கூட அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பூசைக்கான நைவேத்தியம் அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்பிள், பனானா, போமோகிரானட், காய்ச்சின பால், தயிர் இந்த மாதிரி 5 பொருள் போட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாமியோட நைவேத்தியத்துக்கு ரசாயனத்தை ரெடி பண்ணிட்டாங்க. தங்கச்சி சாமிக்கான நோன்பு கயிறு, அக்ஷத்தை, தட்டு ஜோடிக்கிறது அன்னிட்டு எல்லா வேலை அவள் பார்த்துட்டு இருந்தா. இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்குள்ளாரே 8 o'clock, மார்னிங் 8 o'clock ஆகிடுச்சு. அதுக்குள்ளாரே இதுக்கு முன்னாடினாலே நாங்கள் முறுக்கு, ரவா லட்டு எல்லாம் பண்ணி எடுத்து வச்சதுனால எல்லா தட்டும் ஜோடித்து வச்சாச்சு. அதுக்குள்ளாரே நானும் குழந்தைங்களுக்கு எல்லாம் குளிக்க வச்சு நானும் குளிச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவங்க எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாமிக்கு குலதெய்வத்தை நினச்சி சாமிக்கான விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. முதல்ல வரலட்சுமி தாயாருக்கான தாம்பூலத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெத்தலை, பாக்கு, பூ, பழம், வளையல், தேங்காய், கொப்பரை தேங்காய், வெல்லம், பொட்டுக்கடலை, ப்ளவுஸ் பீஸு, 101 ரூபா காயின் இது எல்லாமே சாமியோட வலது பக்கம் வைக்கணும். 5 தட்டு ஜோடிக்கலாம், 9 ஜோடிக்கலாம், 7 ஜோடிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 9 தட்டு ஜோடிக்க வச்சுருந்தேன். லக்ஷ்மி தாயாருக்கு எவ்வளோ பண்ணாலுமே ரொம்பவே பிடிக்கும். இதில் விசேஷமாக நெய்யில் விளக்கேற்றுறது, நெய்யிலேயே நெய்வேத்தியம் பண்ணி படைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான விஷயம். அப்புறமா நான் மஞ்சள் பிள்ளையாரை பண்ணி வச்சுருந்தேன். மஞ்சள் பிள்ளையாருக்கு 11 அருங்கம்புல் வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு காமாட்சி தீபம் விளக்கேற்றி வச்சுருக்கேன். டோட்டலாக 3 நெய் விளக்கு ஏற்றிருந்தேன். 4 வருஷமாக அம்மனுக்கு பிடித்த ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி உடுத்திட்டு இருந்தேன். இந்த வாட்டி தான் டிஃப்ரெண்ட்டாக ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணி அம்மாவுக்கு உடுத்திருக்கேன். கண்டிப்பாக எந்த ஜுவல்லரி போடுறோமோ இல்லையோ கெஜ்ஜை வஸ்திரத்தை கண்டிப்பாக போட்டே ஆகணும். அம்மனுக்கு ரொம்ப பிடித்த விஷயம்னா கெஜ்ஜை வஸ்திரம். லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டில் ஜெகஜோதியாக இப்போ உட்காந்துருக்காங்க. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பூசை பண்ணுறதுக்கான எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்து இந்த விரதத்தை பண்ணணும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கில் இருந்ததுனால அவங்களால வர முடியல. அதனால் அத்தைக்கிட்ட தான் நான் வந்து நோன்பு கயிறு கட்டிக்கிட்டேன். நாங்கள் மட்டும்தான் கட்டிக்கணும்னுட்டு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நோன்பு கயிறு கட்டி பூசையை பண்ணிக்கலாம். முதல்ல குலசாமியை மனசில் நினச்சி பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு பூசை பண்ணிவிட்டு அப்புறமா தாயாருக்கு பூசை பண்ணணும். ஃபஸ்ட்டு தூபத்தை ஏற்றிட்டு எல்லா சாமிக்கும் ஊதுபத்தியால் பூசை பண்ணிக்கிட்டேன். ஒரு நாள் மட்டும்தான் சாமியை வைக்கிறதுனால 3 பூசை தான் பண்ண போகிறேன். 3 நாள் வைக்கிறவங்க 5 பூசை பண்ணணும். நான் 3 பூசை பண்ணுறதுனால இப்போது ஒரு பூசை, மத்தியானம் ஒரு பூசை, நாளைக்கு காலையில் எடுக்கிறப்ப ஒரு பூசை. ஒரு பூசைக்கு ஒரு தேங்காய்,
அடிக்கணும். இப்போ பூஜையில் தேங்காய் அடித்ததுக்கப்புறமா நான் 108 அஷ்டோத்தரத்தை படிச்சுட்டு சாமியோட வரலட்சுமியோட பாடல் பாடிட்டேன். லக்ஷ்மி பாடல் பாடினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தீபாராதனையை காமிச்சிட்டு அப்படி லக்ஷ்மி தாயாருக்கு தீபாராதனை காமிச்சிட்டு இருக்கேன். தீபாராதனை எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நைவேத்தியம் பண்ணது எல்லாமே சாமிக்கு ஊட்டிட்டு நாங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கிறோமோ சாமிக்கிட்ட கேட்டுட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு. சாமிக்கான ஃபஸ்ட்டு பூஜை எல்லாம் ஆனதுக்கப்புறமா அத்தை இட்லி சாம்பார் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா 4 வருஷமாக நான் இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் என்னால் இருக்கவே முடியல. நைட்டே பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் விரதம் இருக்கணும். ஆனால் என்னால் முடியல. ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சுருக்கிற நைவேத்தியத்தை எல்லாருக்கும் பிரசாதமாக வச்சு சாப்பிட்டோம். சாமிக்கு நைவேத்தியம் வச்சுருக்கிற எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, காய வைக்கவோ கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்து எல்லாருமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு பூஜை ஆகிட்டு டிஃபன் எல்லாம் ஆனதுக்கப்புறமா செகண்ட் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் செகண்ட் பூஜைக்கு நைவேத்தியத்துக்கு என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், உளுந்து வடை, உளுந்துலேயே ஸ்வீட் வடை, ரைஸு, உப்பு பருப்பு, அப்புறம் போலி. இந்த நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணுறதுக்கு 12:30 ஸ்டார்ட் பண்ணி 2:30 எல்லாம் முடிச்சாச்சு. 2 ஹவர்ஸில் எல்லாமே நிதானமாகவே பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம வீட்டு வரமகாலட்சுமி எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு மகாலட்சுமி பார்க்க சலிக்கலைன்ற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தாங்க. மார்னிங் எப்படி பூஜை பண்ணோமோ அதே தான் 2வது பூஜைக்கும் அதே ப்ரொசீஜர் படி தான் சாமியை தீபாராதனை எல்லாம் பண்ணி சாமிக்கு எல்லாம் ஊட்டினதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு நாம் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டோம். யார் விரதம் இருக்கிறோமோ அவங்க சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுருக்கிறது காலையிலேருந்து விரதம் இருக்கிறவங்க இப்போ சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம். 2வது பூஜைக்கு 2வது தேங்காய் அடித்தாச்சு. 3வது பூஜைக்கும் நாளைக்கு மார்னிங் சாமி எடுக்கிறப்ப சேம் நெய்வேத்தியத்தை ஏதாச்சும் நெய்வேத்தியத்தை பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி பூஜை பண்ணி 3வது தேங்காய் அடித்ததுக்கப்புறமா சாமியை எடுக்க போகிறேன். மத்தியானம் பூஜை 2வது பூஜை பண்ணி முடிக்கவே 3:30 மணி 4 மணி ஆகிடுச்சு. அது ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். குழந்தைங்களுக்கெல்லாம் தங்கச்சியே ரெடி பண்ணிட்டான். நான் இந்த சேலை கட்டுறவே பெரிய டாஸ்க்கு எனக்கு. அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் தங்கச்சியே ரெடி பண்ணிட்டான். இப்போது ஈவினிங் பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நான் இப்போது சுமங்கலிக்கு கொடுக்க போகிறேன் ப்ளவுஸ் பீஸ். நாங்கள் என்ன வாங்கி வச்சுருக்கோமோ அதெல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு தீபாராதனையை காமிச்சிட்டு அது ஆனதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற சுமங்கலியெல்லாம் கூப்பிட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தாம்பூலத்தை கொடுக்க போகிறேன். நம்ம வீட்டு குட்டி மகாலட்சுமிங்களெல்லாம் எவ்வளோ நல்லா அழகாக ரெடியாக இருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பர். சிட்டு ரெடியே ஆகலை. அவள் ஒரே ஒரு ஃப்ராக் மட்டும் போட்டுக்கிட்டு போய் அம்மா கிட்ட உட்காந்துருக்காங்க. நான் இந்த வீட்டுக்கு புதுசாக தான் வந்திருக்கேன். அதனால் எனக்கு அக்கம் பக்கத்தில் யாருமே ஜாஸ்தி தெரியாது. ஒரு 4-5 பேர் தெரியும். அவங்களே நான் கூப்பிட்டுருக்கேன். நான் கூப்பிட்டவங்க எல்லாமே மஞ்சள் குங்குமம் வாங்கி தாம்பூலத்தை வாங்கிட்டு போனாங்க. அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வர சுமங்கலிங்களுக்கு நான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா வெத்தலை பாக்கு, 1 ரூபா காயின்னு, விரலி மஞ்சக்கயிறு, ஒரு வாழைப்பழம், தேங்காய், அப்புறம் ப்ளவுஸ் பீஸ். இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு பூ கொடுத்ததுக்கப்புறமா இந்த தாம்பூலத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து கும்பிட்டுக்கிறேன்.
எந்த விதமான பிளாஸ்டிக்கு சில்வர் ஐட்டமும் எனக்கு கொடுக்கறதுக்கு பிடிக்காது. இப்போவே இல்லை, எப்போவுமே நான் கொடுக்க மாட்டேன். வருஷம் வரலட்சுமி விரதத்தை ரொம்ப சந்தோஷமாகவே பண்ணோம். ஒரே ஒரு குறை என்னப்பான்னா, ஹஸ்பண்டு அப்புறம் மாமனாரும் 2 பேருமே வர முடியும். அவங்க ஒர்க்கில் இருந்ததுனால வர முடியல. வரலக்ஷ்மி ஃபெஸ்டிவல் ஆனாலே வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும், நீட்டாக பண்ணணும், ஸ்ரத்தையாக பண்ணணுன்றதுனாலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலிருந்தே க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வரலக்ஷ்மி ஃபெஸ்டிவல் முடிக்கிறதுக்குள்ளார உடம்பு வலி ஸ்ட்ரைனு ரொம்ப இருக்கும். ஆனாலுமே அம்மனை உட்கார வச்சு அந்த ஃபேஸ் அழகை பார்க்குறப்போ அந்த எல்லா வலியுமே போயிடுமே. வரலக்ஷ்மி தாயாருக்கு எவ்வளோ பூஜை நைவேத்தியம் பண்ணாலுமே அம்மா ஏற்றுக்குவாங்க. அவ்வளோ பூசை நைவேத்தியம்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி 6:15 பூசையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சுமங்கலங்களெல்லாம் கூப்பிட்டேன். இவங்க பக்கத்து பில்டிங்கில் இருக்காங்க. இவங்க லக்ஷ்மியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. லக்ஷ்மி பூசையெல்லாம் ஆனதுக்கப்புறம் எப்படி வச்சிங்க, என்ன பண்ணீங்க, விரதத்தோட என்ன நியமம்னுட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கன்னடம் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்றுமே புரியலை. எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா ஃபோட்டோ பிடிச்சிக்கிறதா சொன்னாங்க. அவங்க அத்தைக்கு காமிக்கணுன்றதுக்காக ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்க தீபாவளி, தசரா, கணேச சதுர்த்தி இதெல்லாம் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு மஞ்சள் குங்குமம் கூப்பிட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் போய் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு தாம்பூலமும் வாங்கிட்டு வந்தேன். வரலக்ஷ்மி விரத பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப இருக்குது. நான் இந்த விலாகில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த விலாக் பார்த்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 3வது பூசை பண்ணி எப்படி எடுக்க போகிறேன்றது லாங் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். அப்பலிங்கள் எல்லாமே மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போனதுக்கப்புறமா சாமிக்கு ஆலத்தி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்குமே நன்றி. இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.